அனைவருக்கும் வணக்கம். இது குறளமுதம். தெரிந்து வினையாடல். தெரிந்துனா அந்த விஷயத்தை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு வினையாடல் அந்த வேலையை செய்யறது. இந்த விஷயத்தை பத்தி நாம தெரிஞ்சு கொள்ளணும். எப்படி தெரியணும், தெரிஞ்சுக்கணும்? ஒருத்தவங்களோட நாம உறவு வச்சுக்கணும். ஒருத்தவங்களோட ஒரு விஷயத்த நாம பகிர்ந்துக்கணும். எப்படி பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து வினையாடல்ங்கிற அதிகாரத்துல 513வது குறள்ல வள்ளுவர் சொல்றாரு. அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. அன்பு, ஒருத்தன்ட்ட அன்பு இருக்கணும். அவனோட நாம உறவு வைத்து கொள்ளணும். அவனோட நாம ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும் அப்படின்னா அவன் அதுக்கு தகுதியான ஆளானா எப்படி நம்ம தேர்வு வைக்கணும்? அவன்கிட்ட அன்பு இருக்கணும். அடுத்து அறிவு இருக்கணும். தேற்றம்னா என்ன? முதிர்ச்சி. ஒரு விஷயத்த ஏனோ தானன்னு பேசாம ஏனோ தானன்னு செய்யாம தெளிவா செய்யணும். தேற்றம். அவாவின்மைனா பேராசை கொள்ளுதல். அவா இன்மை அப்படின்னா பேராசை இல்லாதிருத்தல். என்ன 4 குணங்களும் இருக்கணும். அன்பு, அறிவு, தேற்றம், முதிர்ச்சி, அவாவின்மை, ஆசை இல்லாமல் இருத்தல், பேராசை இல்லாமல் இருத்தல். இந்நான்கும், இந்த 4 குணங்களும் நன்குடையான் கட்டே தெளிவு. நன்குடையான் கட்டேனா அவனிடத்தில், அவன்கிட்ட அப்படின்னு சொல்றதுதான் நன்குடையான் கட்டே. அவன்கிட்ட இவன்கிட்ட அப்படின்னு சொல்றது. இப்போ நன்குடையான் கட்டே, இந்த 4 விஷயங்களும் அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை 4ம் நல்லபடியா இருக்கிற ஒருத்தன்ட்ட நாம தெளிவு கொள்ளனா அவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறார் வள்ளுவர். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.